பொதுவாக நம் நாட்டில் எரிபொருள் விலை திருத்தமானது ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சில நாட்களிலேயே மேற்கொள்ளப்படும். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வைப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. அதற்கமே இந்த மாதத்துக்குரிய திருத்தம் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் விலைகள் சிறிய அளவில் அதிகரித்திருந்தன. மீண்டும் திடீரென இவ்வாறு எரிபொருள் விலைகள் ஏன் அதிகரித்தன? மாதத்தின் நடுப்பகுதியில் ஏன் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டது? இத்தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பதில் இது. වැදගත්ම දේ තමයි අපි සතුව යම්කිසි ආරක්ෂක තොග ප්‍රමාණයක් තියෙනවා. නමුත් ලෝක වෙළඳ எம்மிடம் குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு கையிருப்பில் உள்ளது என்பதே மிக பிரதான விடயமாகும். இருப்பினும் உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கும் போது பாதுகாப்பு கையிருப்பை வைத்துக் கொண்டு எம்மால் திடீரென ஒரு பாரிய தொகையை அதிகரிக்க முடியாது. அதே போன்று இந்த மாத இறுதியில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்றே எதிர்பார்ப்புள்ளது. அதை தனியாக தீர்மானிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உலகில் உள்ள ஏறத்தாழ அனைத்து நாடுகளும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளன என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இது தெளிவாக தெரிவதால் மாத இறுதியில் பெருமளவான எரிபொருள் முற்பதிவுகள் கிடைத்துள்ளதை நாம் அவதானித்தோம். தற்போது ஒரு நாளைக்கு தேவைப்படும் சாதாரண அளவை விட இது மிக அதிகமாகும். புதிய எரிபொருள் நிலையங்கள் மாத்திரமல்லாது எரிபொருள் நிலையங்கள் அல்லாத 1000க்கும் மேற்பட்டோர் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் எரிபொருள் கொள்வனவு செய்யாதவர்களும் தற்போது மீண்டும் எரிபொருளை கோருகின்றனர் என்பதே இங்குள்ள விசேட விடயமாகும். இதற்காக அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். ஆனால் இவர்களில் ஒரு பகுதியினருக்கே உண்மையிலேயே எரிபொருள் தேவைப்படுகின்றது. அதே நேரம் அதிகளவானோர் எரிபொருளை சேகரித்து வைத்துக் கொண்டு விலை அதிகரித்த பின்னர் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்பதும் எமக்கு தெரிய வந்துள்ளது. அதனாலேயே எமது பாதுகாப்பு கையிருப்புகளை பாதுகாக்கும் வகையில் அவற்றை நாம் அவ்வாறே வைத்துள்ளோம். உலக சந்தையின் விலை அதிகரிப்பு அடுத்த மாத நிலைமைகளை ஆராய்ந்து மக்களுக்கு தாங்கக்கூடிய சாதாரண விலையில் எரிபொருளை பேணுவதற்கு தேவையான சூழலை உருவாக்கும் நோக்கில் நேற்றிரவு எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்தோம். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த எம்மால் முடியாது. இருப்பினும் அதை தாங்கக்கூடிய மட்டத்துக்கு பேண வேண்டுமாயின் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட பாதுகாப்பு கையிருப்புகளை இந்த மாதத்துக்குள் முழுமையாக பயன்படுத்தி முடித்துவிட முடியாது. அப்படி செய்தால் அடுத்த மாதம் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஏனெனில் விலை அதிகரிக்கும் போது இதே மக்களே அப்போதும் இருப்பார்கள். அவர்களுக்கு அதனை ஒரேடியாக தாங்கிக் கொள்வது சிரமமாக அமையும். அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனூடாக எரிபொருள் பதுக்கல் மற்றும் வரிசைகள் இன்றி நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சாதாரணமாக முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நாம் மிக குறைந்த அளவிலேயே விலையை அதிகரித்துள்ளோம். எந்த ஒரு எரிபொருள் விலையையும் நாம் 10% கூட அதிகரிக்கவில்லை. இதனூடாக மக்களுக்கு தாங்கக்கூடிய அளவிலான விலையை எதிர்பார்க்கின்றோம். எரிபொருள் விலை அதிகரிப்பை எப்படியும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதனை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வருவதையே நாம் உண்மையில் எதிர்பார்த்தோம். හැකි මට්ටමේ මිල. මොකද තෙල් මිල වැඩි වීම කොහොමදත් දරා ගන්න වෙනවා. ඒක එය සාමාන්‍යකරණය කිරීම තමයි අපි අත්තට බලාපොරොත්තු වෙන්නේ.